நேற்று வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு வேளாண் துறை பட்ஜெட்டில் ஒரு 500 வான் மகளிர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இந்த வான் மகளிர்ன்றது ஸ்கீம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற மகளிரை வந்து இந்த ட்ரோன்களை பறப்பதற்கான ஒரு பயிற்சி கொடுத்து, அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு 50% மானியத்தில் ட்ரோன்களையும் கொடுத்து சேவைகள் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி. தமிழக அரசின் இந்த முயற்சி வந்து மிகவும் பெருமைக்குரியது. ஏன்னா தமிழகம் வந்து ட்ரோன்களின் பிறப்பிடம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தமிழகம் பலவிதமான ட்ரோன்களை உருவாக்கி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள MITயில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு வகையான ட்ரோன்களை வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கோம். தமிழகத்தில் பல நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த ட்ரோன்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை, பேரிடர் துறை, தீயணைப்புத்துறை, அதுக்கு பிறகு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரோன்கள் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்ருக்கு. ஸோ தமிழகம் வந்து வேகமாக முன்னேறத்துக்கு இந்த ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த வான் மகளிர் திட்டம். இந்த திட்டத்தில் வந்து அரசாங்கம் ஊக்குவிக்கிறதுனால மகளிர் மட்டும் இல்லாமல் ஒரு 10வது படித்த யாராக இருந்தாலும் இந்த ட்ரோன்களை பற்றி பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த ட்ரோன்களை பற்றி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் பலவித சலுகைகளை கொடுக்குது. தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் பலவித சலுகைகளை கொடுக்குறாங்க. இந்த ட்ரோன்களை வாங்கிறதுக்கான வழிமுறைகள் கொடுக்குறாங்க. அவங்க சொந்த தொழில் தொடங்கலாம். இது வந்து இந்த பயிர்களை வளர்ப்புறதுக்கும் ஒரு வேளாண்மை நல்லா பண்ணுறதுக்கும் இந்த ட்ரோன்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இராணுவத்தில் இந்த ட்ரோன்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்துருப்போம். ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பை 2030 வந்து ட்ரோன் அபவ் த வேர்ல்டு அப்படின்னு பண்ணணும்னு ஒரு தீம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வழியாக நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து பை 2030 இந்தியாவுக்கு தேவையான அனைத்து ட்ரோன்களையும் தமிழக மாணவர்கள், தமிழக தொழில்நுட்ப இயக்கங்கள், அப்புறம் இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்தால் நமக்கு தேவையான எக்கனாமி, ஒரு பொருளாதார மேம்பாடும் கிடைக்கும். நாட் ஒன்லி இன் இந்தியா. இந்த ட்ரோன்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட். இது நம்ம இதன் மூலம் வந்து நிறைய பொருளாதார மேம்பாடு செய்ய முடியும், நிறைய அந்நிய செலவணியை ஈர்க்க முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம தமிழகத்துக்கு வந்து சேரும். அதற்கான ஒரு லெக்சரை வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரோன்களின் பயன்பாடு குறித்த எதிர்காலம். இந்த கல்லூரியில் வந்து அதுக்கான ஒரு 1 hour லெக்சரு அபவுட் ஒரு 500 மாணவர்கள் அதில் கலந்துட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மேபி இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராகவோ, ட்ரோன் டெவலப்பராகவோ, ஆராய்ச்சியாளராகவோ வளருவாங்க. இதன் மூலம் தமிழகத்தில் வந்து ஒரு ட்ரோன் துறை வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துன்றதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் செந்தில்குமார், பேராசிரியர் மற்றும் இயக்குனர், டாக்டர் கலாம் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர், MIT, அண்ணா யூனிவர்சிட்டி.